ஓம் நமோ வெங்கடேஷாய. இந்த வருஷத்தோட ரத சப்தமி பிப்ரவரி 16ஆம் தேதி. திருமலையில் இந்த ரத சப்தமியை ஒரு நாள் பிரம்மோற்சவமாக கொண்டாடுறாங்க. அதாவது ஒரே நாளில் மலையப்ப சுவாமியை 7 வாகன சேவாவில் நம்ம பார்க்கலாம். டிடிடியில் எந்த வாகன சேவா எந்த டைம்லேருந்து எந்த டைம் வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறது பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷனோட சேர்த்து பிப்ரவரி 16ஆம் தேதி ஒரு சில சேவாஸ் எல்லாம் கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு சில சேவாஸ் எல்லாம் ஏகாந்தமாக நடக்கும் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரத சப்தமி அப்படிங்கிறது சூரிய பகவானோட ஜெயந்தி, அதாவது அவருடைய பிறந்த நாளை தான் நம்ம ரத சப்தமியை கொண்டாடுறோம். திருமலையில் இதை ரொம்ப விசேஷமாக ஒரு நாள் பிரம்மோற்சவமாக கொண்டாடுறாங்க. முதல் வாகன சேவா சூரியபிரப வாகன சேவா காலையில் 5 to 8 நடக்கும். மலையப்ப சுவாமி சூரியபிரபை வாகன சேவாவில் மாட வீதி உலா வருவார். காலையில் 5 to 8 அன்னைக்கு சூரிய உதயம் ஆறப்போ முதல் ஒளியானது மலையப்ப சுவாமி மேலே படணும் அப்படிங்கிறதுக்காக சூரியபிரபை வாகன சேவாவில் காலையில் 5 to 8 மாட வீதி உலா வருவார். அதுக்கப்புறமா 1 hour கேப் விட்டு 9 to 10 காலையில் சின்னசேஷ வாகன சேவாவில் மலையப்ப சுவாமி ஸ்ரீ கிருஷ்ணரா மாட வீதி உலா வருவார். அதுக்கப்புறமா 1 hour கேப் விட்டு 3வது வாகன சேவா கருட வாகன சேவா காலையில் 11 to 12 நடக்கும். ஸோ ரதசப்தமியோட கருட வாகன சேவா காலையில் 11 to 12 மாட வீதியில் கருட வாகனத்தில் மலையப்ப சுவாமி உலா வருவார். அதுக்கப்புறமா 1 hour கேப் விட்டு 1 to 2 மலையப்ப சுவாமி ஸ்ரீ ராமரா அலங்காரம் பண்ணி ஹனுமந்த வாகன சேவாவில் மாட வீதி உலா வருவார். ஸோ ஹனுமந்த வாகன சேவா மத்தியானம் 1 to 2. அதுக்கப்புறமா 1 hour கேப் விட்டு 2 to 3 சக்கர ஸ்நானம் இருக்கும். அதாவது புஷ்கரணி தீர்த்தத்தில் சக்கரத்தாழ்வாருக்கு சக்கர ஸ்நானம் செய்வாங்க. ஸோ சக்கர ஸ்நானம் 2 to 3 மத்தியானம். அதுக்கப்புறமா 1 hour கேப் விட்டு சாயந்தரம் 4 to 5 கேட்கும் வரங்களை எல்லாம் தரக்கூடிய கல்பவிருக்ஷ வாகன சேவாவில் மலையப்ப சுவாமி ஸ்ரீ கிருஷ்ணரா மாட வீதி உலா வருவார். கல்பவிருக்ஷ வாகன சேவா சாயந்தரம் 4 to 5. அதுக்கப்புறமா 1 hour கேப் விட்டு 6 to 7 மலையப்ப சுவாமி ஸ்ரீ கிருஷ்ணரா சர்வபூபால வாகன சேவாவில் மாட வீதி உலா வருவார். அதுக்கப்புறமா 1 hour கேப் விட்டு நைட் 8 to 9 மலையப்ப சுவாமி ஸ்ரீ கிருஷ்ணரா வெண்ணெய் ஏந்தி மாட வீதியில் உலா வருவார் சந்திரபிரபை வாகன சேவாவில். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. 5 to 8 சூரியபிரப வாகன சேவா, 9 to 10 சின்னசேஷ வாகன சேவா, 11 to 12 கருட வாகன சேவா, 1 to 2 ஹனுமந்த வாகன சேவா, 2 to 3 சக்கர ஸ்நானம் புஷ்கரணி தீர்த்தத்தில் இருக்கும், 4 to 5 கல்பவிருக்ஷ வாகன சேவா, 6 to 7 சர்வபூபால வாகன சேவா, 8 to 9 சந்திரபிரப வாகன சேவா. அண்ட் பிப்ரவரி 16ஆம் தேதி அன்னைக்கு கல்யாணோத்சவம், மூஞ்ச சேவா, ஆஜித பிரம்மோற்சவம், சஹசர தீபாலங்கார சேவா கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. சுப்பிரபாதம் தோமாலா அர்ச்சனாலாம் ஏகாந்தமாக நடக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது பக்தர்கள் இல்லாமல் ஏகாந்தமாக செய்வாங்க. ஸோ அதற்குண்டான லக்கி டிப் ஆஃப்லைன்லேயும் இருக்காது. முதல் நாள் போன வருஷம் ஃபுல்லாக எல்லா வாகன சேவாவும் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு கன்வீனியண்ட்டான பிளேஸில் மாட வீதியில் உட்காந்து பார்க்கலாம். நம்ம சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கொடுத்துருவாங்க. அங்கங்கே பாத்ரூம் போகிறதுக்கும் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஒரு கேலரிக்குமே காலையில் 5 மணிக்குள்ளார நம்ம ஏதாச்சும் ஒரு இடத்துல பிடிச்சி உட்காந்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டீ காஃபிலேருந்து ஃபுல்லாக ஃபுட் கொடுப்பாங்க, பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்பாங்க, லஞ்ச் கொடுப்பாங்க, சாயந்தரம் அகைன் உப்புமா மாதிரி கொடுப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரே நாளில் 7 வாகன சேவாவில் பெருமாளை பார்க்கறதுக்கு. அதுக்கப்புறமா சக்கர ஸ்நானம் புஷ்கரணி தீர்த்தத்தில் செய்வாங்க. மாடவீதி கேலரிலையும் உட்காந்து பாருங்கள். அடுத்து ஹாத்திராம் பாபாஜி மட்டில் மேலேந்து பார்த்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் வியூ பார்க்குறதுக்கு. அக்காமடேஷன் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணலை ஆன்லைனில். ஸோ நேரில் தான் நம்ம போய் எடுக்கணும். அக்காமடேஷன் சம்மந்தமாக ஏதாவது ரூல்ஸ் டிடிடியில் சொன்னால் இமீடியட்டாக ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு ஆஃப்லைனில் நம்ம அக்காமடேஷன் எடுத்துக்கலாம். ஃபுல் வாகன சேவாவும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா முத நாளே திருமலைக்கு ஸ்டே பண்ணுறது தான் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஏன்னா காலையில் 5 மணிக்கு முன்னாடியே நம்ம இடம் பிடிச்சி உட்காந்துடணும் கேலரியில். திருச்சானூர் பத்மாவதி அம்மாவாரி கோயிலையும் ரத சப்தமியை ஒரு நாள் பிரம்மோற்சவமாக 7 வாகன சேவாவில் கொண்டாடுவாங்க. அந்த வாகன சேவா டீட்டெயில்ஸ் டிடிடியில் சொன்னேன்னு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ரத சப்தமிக்கு வரத அந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். நாள் போகிறதே தெரியாது. அடுத்தடுத்த வாகனத்தில் மலையப்ப சுவாமி வருவார். போன வருஷம் இந்த வாகன சேவாலாம் நடந்துட்டு இருக்கும்போது மூலவர் தரிசனம் கூட ரொம்ப நேரம் ஆகலை. இப்போதைக்கு இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ரத சப்தமி பற்றி வேறு ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் டிடிடியில் சொன்னோன்னே இம்மிடியேட்டாக ஷேர் பண்ணுறேன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. வாகன சேவா டீட்டெயில்ஸ் எல்லாம் டிடிடிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் இருந்தாலும் ஷேர் பண்ணுறேன். நாளை காலை கொண்டான ஸ்லாட்டர் சர்வதர்ஷன் டோக்கன் ரொம்ப நேரம் மத்தியானம் வரைக்கும் கூட அவைலபிளாக இருந்தது.
எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் தினமும் நான் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மற்ற பக்தர்களுக்கும் ரத சப்தமி வாகன சேவா பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் போய் சேரும். தேங்க்யூ.